வானகம் பசங்களா, ஒன் பீஸ் எபிசோட் 1113 பார்க்கறதுக்கு தரமாலாம் இல்லைங்க. அது வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த எபிசோடு வந்து அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ஸ்டேஜ் செட் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ரொம்ப பெருசாக எந்த ஒரு தரமான சீனில் நடக்கலை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கு ரெடி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டேஜ் செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுச்சு. ஆனால் அடுத்து வரப்போகிற எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தரமாக இருக்கும். அது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இருந்துச்சு. என்னதான் இந்த எபிசோடு இப்படி இருந்தாலுமே இதில் ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துச்சுங்க. அது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ யாரை பார்க்கலனா, அதாவது நம்ம ஷாங்சன் vs கிட் சண்டே பற்றி யாரை பார்க்கலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம போய் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் வீடியோ வந்து கண்டினியூஸாக கரெக்டாக புரியும். வெறும் இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஒன் பீஸ் எபிசோட் ரிவ்யூ நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் மாங்கா வந்து படித்தேன், எனக்கு தெரியும். ஆனால் பெரோனாவில் வருவான்னு சொல்லிட்டு நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வந்து அவளை பார்த்தோம், என்னடா இது வராலன்னு சொல்லிட்டு லைட்டு ஷாக் ஆச்சு. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துச்சு. ஸோ பெரோனா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயின்னு இருக்கிறா. அங்கே வந்து 2 பேர் உட்காந்து இருக்கிறானுங்க. ஸோ கார்ட்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஒரு பிரிசனுக்கு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு ஒரு சின்ன சண்டை மாதிரி நடக்குது. பெரோனா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஹாலோ நெகட்டிவ் கோஸ்ட்டை வச்சுட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிடுறான். ஸோ அதுக்கடுத்து வந்து சாவி எடுத்துன்னு உள்ளே போகிறான். அந்த செல்லோட சாவியை எடுத்துன்னு போகிறா. அப்படி போகிறப்ப நம்ம பெரோனா வந்து கோபியை பார்க்குறா. கோபியை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் எடுத்துருக்கான். புல்லப்ஸ் வந்து தலையில எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ நம்ம பெரோனா வந்து அதை பார்த்துட்டு, டேய் நீ கோபி தானே, உன்னை தானே ஹீரோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, உன்னை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறா. நம்ம கோபி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அதுக்கடுத்து நம்ம பெரோனா வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை இங்கேருந்து ஃப்ரீ பண்ணுறேன், மோரியாவை வந்து காப்பாற்றிட்டு எனக்கு உதவி பண்ணுறேன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறா. நம்ம கோபி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறான். இங்கேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு பைரட் கூட கோஆப்ரேட் பண்ணுமான்ற மாதிரி நம்ம கோபி யோசிக்கிறான். இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிட்டு அங்கே சுற்றி இருக்கிற பைரட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஹச்சினோஸில் நடக்கிறது, பைரட் எல்லாம் தான் நடக்குது. நம்ம கோபி அங்கே தான் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம பெரோனாவும் அங்கே தான் போயிருப்பா. ஸோ அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் இருக்கிற பைரட்ஸ்லாம் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினுறாங்க. எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி வந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோபி வந்து பார்த்தீங்கன்னா பெரோனோட ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டு இருப்பான். ஸோ மற்ற பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் போய் தெரியுது. அவங்க வந்து அவனை ஹண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் கில்ட் இருக்குதுல, பக்கியோட டீம், அவங்க தான் வந்து மெரின்ஸ்க்கெல்லாம் ஒரு பவுண்டி போட்டுக்கிறாங்களே. ஸோ நம்ம கோபியோட பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு 500 மில்லியன் பெரிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால இவனை ஹண்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லா பைரட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெறியில் சுற்றுறாங்க இவனை வந்து பிடிக்கிறதுக்கு. இப்போ சீன் வந்து கோபி கிட்ட வருது. கோபி வந்து மோரியாவை காப்பாற்றினானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதை வந்து காட்டவே இல்லை. ஆனால் கோபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மற்ற மக்களை வந்து அவன் காப்பாற்றிருக்கிறான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா கூட்டின்னு போயினுக்கிறான். அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நம்ம ஸ்லேவை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோபி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, உங்களை நீங்களே ஸ்லேவ்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, பைரட்ஸ் வந்து உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, ஆனால் நான் வந்து உங்களை காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஒரு கோபி எவ்வளோ பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பார்த்தீங்களா, எங்கேருந்து அவன் எவ்வளோ டெவலப் ஆகிட்டு வந்துடுறான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். இப்போ சீன் அதுக்கடுத்து ஒரு இந்த பைரட் எல்லாம் பெருசாக ஒரு ஸ்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிட்ட போகுது. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசாரோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஸ்கல்லு தான். அந்த பிசாரோன்றவன் வந்து ஐலாண்ட் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டே டேக் ஓவர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ல வந்து இருந்துட்டு அந்த பையன் தப்பிச்சிட்டான், அதே மாதிரி ஸ்லேவ்ஸ் வந்து தப்பிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறான். மற்ற பைரட்ஸ் இருக்கிறாங்களே அவங்க வந்து அப்போ நாங்கள் அவங்களை ஹண்ட் பண்ணலாமான்ற மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ கோபி வந்து மற்றவங்களை கூட்டின்னு வந்திருந்தான்ல, அவன் கீழே இருந்து மேலே வந்துடுறான். மேலே வந்துட்டு அந்த பெரிய ஸ்டாச்சு சொல்கிறது அவனை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுடுறான். ஸோ கேட்டுட்டு வாங்க நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட சொல்கிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வருத்துறாங்க. இல்லை நாங்கள் வரல, நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க, நாங்கள் கூட வந்தால் நீங்கள் தான் வந்து மாட்டிப்பீங்க, அதனால் நீங்கள் எங்கேயோ தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ கோபி வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அந்த டைமில் நீங்கள் எப்படியா தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோபி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து ஒரு சைடு ஓடுறான். இந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் விட்டு தப்பிச்சு போட்டு வேற ஒரு சைடு ஓடுறாங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க இப்போ கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. இப்போ பிசாரோவை காட்டுறாங்க. பிசாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷெரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவனை ஹண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஷெரி எதுக்கு நான் பண்ணோம் நீயே பண்ணுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு பிசாரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து நவுந்தனா இந்த ஐலாண்டே டேமேஜ் ஆகிடும், அப்புறம் பிளாக் பீட் வந்து என்கிட்ட தான் கற்றுவான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ஷாட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் வந்துட்டு நான் பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ பிசாரோ நீ என்ன பண்ண போகிறன்ற மாதிரி கேட்டதுக்கு நான் இந்த ஊரே கொளுத்து போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அது மறுபடியும் வந்து டே சும்மாறா இந்த மாதிரி எதாவது பண்ணனா டீச்சர் வந்து கற்றுவாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ வாஸ்கோ ஷாட் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்போ பேசாம உல்ஃபோ வந்து அனுப்பிட்டான்ற மாதிரி கேட்குறான். உல்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் பார்க்கறதுக்கே பெருசாக இருக்கிறான்.
அப்போ பிசோரா வந்து இல்லை இவன் மட்டும் வேணாம், இவன் போனானா வந்து ஒட்டுமொத்த ஐலாண்டுமே அழிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன சீனுங்க, இதை பார்த்த பிள்ளைகிட்ட வயிற்றுச்சலாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கோபி வந்து ஓடினே இருந்தான்ல, அப்போ வந்து சந்தா ஓடினுக்கிறான். அப்படி ஓடுறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் முட்டிக்கிறான். எங்கடா முட்டினான்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டிட்டு நிமிந்து பார்த்து ஒரு பொண்ணு வந்துருக்கிறா. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு தெரியல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தே நல்லா இருந்தா. அவளை வந்து இந்த மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் கேரக்டராக வைக்கிறதுக்கு பதில் ஒரு அஃபிஷியல் கேரக்டராக வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கோபி போய் முட்டினான்னா அதுக்கடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்டு கோபியை கத்தின்னு வந்ததுக்கு அப்புறமா அவன் வந்து அவன்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ பிளாக் பேர்டு வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த ஐலாண்டு அதாவது ஹச்சினோசேவை நான் ஒரு வேர்ல்ட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் நேஷனாக மாற்ற போகிறேன், அதோட பேர் வந்து பிளாக் பேர்ட் கிங்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டதும் கோபி வந்து காமெடி பண்ணாத, இல்லை நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ பிளாக் பேர்டு வந்து ஏன்டா என்னோட கனவை வந்து கலைக்க பார்க்குற, உன்னை நான் வந்து ஒரு பார்கெனிங் சிப்பாக வச்சு நான் இதை பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ கோபி அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டும் பைரட்ஸ் கிட்டையும் கிரிமினல்ஸ் கிட்டையும் கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சா இந்த நாடே நாசமாக போயிடும், அதாவது இந்த உலகமே நாசமாக போயிடும்ன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு அடுத்து கோபி சொல்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ என்னதான் என்னை வச்சு பேரம் பேசினாலுமே அது வந்து நடக்காது, ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்வாட் மெம்பர்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் அதை சொல்லி முடிச்சா நம்ம ஆவுகேஜியை காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா, அப்படின்னா இது நடக்காது டீச்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ பிளாக் பேர்டு வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஆவுகேஜி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவன் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்வாட் மெம்பராக இருந்தான் அப்படின்னா இவன் வந்து நேவி கூட இருக்கிறான், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். புரியல தான், நான் இருங்க புரிய வைக்கிறேன். இந்த ஸ்வாட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரெசிக்னேஷன் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனோட ரோலே ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவங்க போயிட்டு யார்கிட்ட வேணா சண்டை போடலாமா, யார்கிட்ட வேணா சண்டை இழுக்கலாமா, அது 4 எம்பரராக இருந்தாலுமே சரி, இல்லை சாதா பைலட்டாக இருந்தாலுமே சரி. சப்போஸ் பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அப்போ நேவி அழகா இவங்க வந்து எங்கள் இதுலேயே இல்லை, அவங்க எப்படி ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு கதையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலான கூட்டம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அஃபிஷியலாக இருக்கிறது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம், அவங்க வந்து யாரோட கமாண்டுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் தான் ஸ்வாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் நம்ம கோபி வந்து இருக்கிறான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவுகேஜி வந்து இவன் அந்த மாதிரி இருக்கிறான்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு பிரோஜனமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆவுகேஜி வந்து சொல்லுவான். அப்போ பிளாக் பேர்டு வந்து என்ன சொல்றான்னா, ஓ அப்படியா, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட பிளானை மாற்றிக்க போகிறது கிடையாது, நான் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட பார்கெயின் பண்ணுறது பதில் மக்கள்கிட்ட வந்து நான் பண்ண போகிறேன், ஏன்னா உன்னை எல்லாரும் ஹீரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கல்ல, அப்படி இருக்கிற உன்னை நான் வந்து கடத்தி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேர்ல்ட் கவர்மெண்ட் உன்னை கை விட்டாலுமே மக்கள் விட மாட்டாங்க, அவங்க கொடுக்குற ப்ரெஷரில் வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து நான் சொல்றது கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிளாக் பேர்டு வந்து சிரிக்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. இப்போ பிரசன்ட் வராங்க. பிரசன்ட்ல கோபி ஓடினே இருக்கிறான். அப்போ ஒருத்தர் வந்து காட்டுறாங்க, அவன் வந்து யார் யார் வரான்னு சொல்லிட்டு கண்காணிச்சுன்னு இருக்கிறான், அதை கடல்ல இருந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து வருது, இவன் வந்து அதை பார்க்குறான். அப்போ கோபி ஓடினே இருந்தால அவன் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டொம்முன்னு வெடிக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே ஓடுறான்ல பைரட்ஸ்லாம், அவங்க பேசணும் போறாங்க. அதை கோபி வந்து கேட்குறான். 3 மரீன்ஸ் வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை வந்து கோபி கேட்டதுக்கு அப்புறமா என்னது மரீன்ஸ் வந்துக்கிறாங்களா, எதுக்கு வந்தாங்க, எனக்கு காப்பாத்துக்கு வந்திருப்பாங்களான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கிறான். ஸோ இப்போ சீன் வந்து அந்த மெரின்ஸ் கிட்ட போகுது. அது மெரின்ஸா என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க, அது யாரோட பவர்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல, இப்போதைக்கு சொல்லல எதுவும். ஸோ 3 மெரின்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பைரட்ஸும் போட்டு பொழந்து காட்டுறாங்க. பைரட்ஸ் வந்து அவங்களை போய் அட்டாக் பண்ண போறப்ப அவங்களுக்கு எந்த டேமேஜுமே ஆக மாட்டுது. ஏன்னா அது வந்து ஒரு கிளே இல்லைன்னா ஒரு கோலம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், இவங்க வெட்டுறாங்க சுட்டுறாங்க என்னென்னமோ பண்ணிடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகல, ரீஜெனரேட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் போகிற மற்ற வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுட் ஆச்சுன்னா நீங்கள் போய் வேறு வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்க நான் போட்டது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பக்கத்தில் ஒரு மணி வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்படி நடந்துக்கிறப்ப இன்னொரு சைடில் திடீர்னு பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவுந்துன்னு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் பார்க்குறான். பார்த்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து கையில் விப்ப வச்சுன்னு அதை சாட்டையை வச்சுன்னு அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு நவுத்தின்னு இருக்கிறா. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குஜாக்கு தான். இவளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. இவ வந்து டிசுரு இருக்கிறா பார்த்தீங்களா, அவளோட பேத்தி தான் இவ. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் மெம்பராக வந்து இருக்கிறா. ஸோ இவளை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியலங்க. மாங்கால வந்து பார்க்குறப்ப வந்து சிம்பிளாகவும் சீனாகவும் வந்துருப்பா பார்க்கறது குஜாக்கு. ஆனால் இந்த அனிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி பண்ண மாதிரி இருக்குது. சும்மா சிரிக்கிறதோ இல்லைன்னா வந்து அவளை பண்ண வச்ச விதமாக இருக்கட்டும், அனிமேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு மாதிரி இடிச்ச மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு கரெக்டாக பிடிக்கலங்க. அதை உங்களுக்கு வந்து பிடிச்சதா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மாங்கா ரீடர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து தாங்க தரமான சீன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபியை வந்து எல்லாம் சுத்து போட்டுறாங்க. வந்து ஓடினே இருந்தால அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான். அவனை சுற்றி வந்து பைரட்ஸ் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு அவனை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோதானா என் கதைன்ற மாதிரி கோபி வந்து யோசிக்கிறான். இப்போ சீன் வந்து இங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வந்து போகுது. அங்கே நம்ம டஷிகை காட்டுறாங்க. ஸோ அப்போ டஷிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போயிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான்.
அப்போ நம்ம தலைவர் கார்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த ஃப்ரேமுங்க இது வந்து பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் தான் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் வீடியோவில். அந்த ஃப்ரேம் அது பார்க்கறதே ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கப்பலோட முனையில் நின்றுக்கிறாரு. அவரோட அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல அலையுது. அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைரட் ஐலாண்ட் வந்து இருக்குது. பக்கமான ஃப்ரேமுங்க அது, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து நம்ம தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் பண்ண என்னோட பிலவட் ஸ்டூடெண்ட்டு, நான் அதை வந்துட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இந்த எபிசோட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்து வர போகிற எபிசோடுக்கு ஸ்டேஜ் மட்டும் தான் செட் பண்ணிச்சு. ஆனால் அடுத்த எபிசோட் கன்ஃபார்மாக மாஸ்டர் இருக்க போகுதுங்க. நான் எந்த ஸ்பாய்லர்ஸும் சொல்ல விரும்பல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கெடுக்க விரும்பல. நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அனிமேஷன் எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரிவியூ நான் வந்து பார்த்தேன், அதில் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் உண்மையிலே வெயிட் பண்ணுறேன் அடுத்த வர போகிற எபிசோடுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பானா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.